പുതിയൊരു വ്ളോഗ് തുടങ്ങുകയാണ്. അപ്പോൾ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. ഇപ്പം നിൽക്കുന്നത് വേറൊരു വയലിലാണ്. അപ്പം ഞാറ് നട്ടത് ഇത് കണ്ടോ, ഈ പിടി എടുക്കാനൊന്നും പറ്റത്തില്ല. ഇതുപോലെ ഞാറ് ഇത് കണ്ടോ, ഞാറ് നട്ടിട്ട് മിച്ചം വെച്ചേക്കുവാണ്. ഞാറ് നട്ടിത് കഴിഞ്ഞ് ഇന്ന് ഞാറ് നട്ട് കഴിഞ്ഞാണ്. അതാണ് ഞാറ് നടുന്നതിൻ്റെ ഓരോ പിടിയാണ് ഈ കാണുന്നത്. ഇനി അടുത്ത തോട്ടത്തിൽ ഇങ്ങനെ വളമിട്ട് വരുന്ന കാഴ്ചയാണ് കാണുന്നത്. ഒരു തോട്ടക്കാരൻ വളമിട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇല്ലില്ല, ഞാൻ ഇങ്ങനെ ഇല്ലില്ല, ചുമ്മാ പാക്കതക്ക് ഇതേ എന്നാ കേരളക്കാരൻ മോശക്കാരെന്ന് சொல்லியே, அது என்ன விஷயம்? ஒரு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அது ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் 36-32 மாநிலம் இருக்கிறதுல கேரளா வந்து ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. வடக்குள்ள தமிழ்நாட்டுக்காரன் வந்து இழிச்சவன், இங்கேருந்து மணல் எல்லாம் போகுது. அவங்க மாநிலத்தில் 2 பாறை உடச்சி எடுக்கலாம், எதுவுமே செய்ய மாட்டாங்க. தெரியுது அவங்களுக்கு? தமிழ்நாட்டுக்காரன் எதனாலும் ஒரு பொறுமையாக செய்வான். அவங்க அங்கே மாநிலத்தை சுத்தமாக வச்சு இங்கே கழிவு பூரா அள்ளி விடுதாங்களே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? நீங்கள் மாசம் தெரிஞ்ச தெரியலையோ, சுத்தமான தமிழை வந்து எனக்கு இழிச்சவன் பைத்தியாரன். இதே இது கேரளாவில் வந்து செய்ய முடியாது. வீடு எல்லாமே ஒரு அடக்கமாக கட்டி வச்சிருப்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நாங்கள் வந்து யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்திய அரசுடைய முதுகெலும்புன்னு சொல்லி ஏமாற்றி விட்டு வைத்தியாரன் நாங்கள் உழைச்சி இங்கேருந்து வைத்தியர் எல்லாம் போகுது. அது என்ன நம்ம தாய்நாடுன்னு நினைக்க மாட்டாங்கல்ல. இல்லை, சபரிமலைக்கு போகும்போது என்ன ஆச்சு? கார் ரிப்பேர் ஆகிட்டு ஒரு பஸ்ஸுக்கார என்னங்க அங்கே காட்டில் இடந்தோம், கொண்டு விட முடியாது, வேணா சாவு அப்படிங்க. இப்போ நீங்கள் இதே ஒரு உங்களுக்கு ஒரு இது இல்லைன்னா நாங்கள் ஒத்தாசை பண்ணி தரணும். அதான் நம்மளுடைய இது. பெண்ணோ ஆணோ நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, எல்லாம் நம்ம பிள்ளையை தான் நினைக்கணுங்க. சரிதா? അപ്പോൾ അപ്പച്ചൻ പറയുന്നത് എന്നാന്ന് ചോദിച്ചാൽ, ശബരിമലയ്ക്ക് പോയപ്പോൾ വണ്ടി റിപ്പയർ ആയിപ്പോയപ്പോഴത്തേക്കിന് വണ്ടി റിപ്പയർ ആകാൻ വേണ്ടി ഒന്ന് കൊണ്ടുവിടാമോ എന്ന് ചോദിച്ചാൽ ബസ്സുകാർ പറഞ്ഞത് உங்கள் மலையாளத்தில் பேசிட்டு என்ன எங்கள் தமிழ் தான் ஒன்றும் தெரியாமல் போச்சு. நாங்கள் வந்து யாரையும் குறை கூட மாட்டோம். ബസ് റിപ്പയർ ആയി പോയ പറഞ്ഞ് കാട്ടി കിടന്നോളാൻ പറഞ്ഞ് അങ്ങനെ ചെയ്തെന്നാണ് പറയുന്നത്. 12 மணி ஆயிட்டு வண்டி ரிப்பேர் ஆயிட்டு ஒண்ணுமே தராம வண்டியெல்லாம் ஏற்ற முடியாது, நீங்க காட்டுக்குள்ள கடங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்க யானை கூப்பிட்டு ஒரு காட்டுக்குள்ள ആനയുള്ള കാട്ടിൽ ഇട്ടേച്ചു പോയെന്നാ പറയുന്നത്. അതായത് വണ്ടി ബസ്സില്ലേ, ബസ് പോകുന്ന ബസ് റിപ്പയർ ആയിട്ട് ഒന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല, ഇവിടെ കിടക്കണമെന്ന് പറഞ്ഞു. முதலமைச்சர் யாரு? പിണറായി വിജയൻ. பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட், தேசிய காங்கிரஸ் கிடையாது. வயல்நாடு பிரியங்கா சேவித்திரி. எல்லா மொழியிலும் தமிழ்நாடு இந்தியா முள்ள தெரியும். ஆனால் வெளிநாட்டில இருந்து வர, ஆனால் சுத்தமான தமிழை சும்மா பைத்தாரம் உழைக்காத நினைச்சு விடுவாங்க இந்திய அரசுல. ஏன்னா உங்க பூமியில உள்ள நெல்லுகள் விளையாதுன்னா இங்கதான் வரணும். இங்கதான் நெல் அரி எல்லாம் இங்கதான் வரணும். ஆமா, இதுல பூசணிக்கே 10 டன் இருக்கும், காய்ச்சி அங்கதான் அனுப்பிவிட்டோம். மக்கள் சாப்பிட்டோம். நான் அதெல்லாம் குறை சொல்லல. எல்லாரும் வேணும், நீங்களும் வேணும், நானும் வேணும். நம்ம இந்தியாவில் தாய் நாடு, தாய்மொழி, தாய் பிள்ளை தான். കേരളത്തിൽ കൃഷി കുറവാണ്, ഇവിടെ നിന്നാണ് അരി എല്ലാം വരുന്നത്. நம்ம பிள்ளையான்னு நினைக்கலாம். இங்க போட்டோ எடுங்க, ஒன்றும் செய்ய மாட்டோம் நாங்கெல்லாம். கேட்டீங்களா? இங்கே தான் வரோம் மாடுகளுக்கு கஷ்டப்படுறீங்கன்ட்டு. நீங்கள் பூரா வெளிநாட்டிலேருந்து வாழ்வீங்க, உங்களுக்கு இடம் கம்மி. எங்களுக்கு 16 மாவட்டம், எங்களுக்கு 32-36 மாவட்டம் ஆக்கிட்டாங்க. சனத்தொகை கூண்டது. உங்களுக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கு? அதுவும் தெரியாது. 2-3 கோடியா? உங்களுக்கு 8 கோடி. அண்ணா இருக்கும்போது 4 கோடி வந்து 8 கோடி, 140 கோடி ஒரு பிரதமர் ஆளுதாரு. இன்னைக்கு அவர் தான் புண்ணியமான தலைவன். ஆனால் அவனை எவனும் மதிக்க மாட்டான். அவன் பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளை வேண்டாம், குட்டி வேண்டாம், ஏன்னா நாடு இருக்க தண்டி இருக்கட்டும், நான் செத்துருது அப்படிங்கார் வாஜ்பாயி, பிரதமர் மோடி. இவங்கெல்லாம் அப்படி நம்ம புண்ணியம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மன்மோகன் சிங் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சியில். காஷ்மீர் வந்து சுதந்திரம் வாங்கி நம்ம கொடி பறக்கலை, இந்தியா கொடி, பாய் கொடி பறக்க. அப்படிலாம் நாட்டில் விடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே பங்கு தான். நம்ம பிள்ளைன்னு நம்ம பிள்ளை, நீங்கள் யார் நான் யாரும் நினைக்கக்கூடாது. சட்டங்கள் நிறையா உண்டு. நீங்களும் நம்ம பங்காளி தான். ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவில் பிறந்ததான் நினைக்கணும். வயல்நாட்டில் எவ்வளோ ஒத்தாசை பண்ணி தந்தாங்க. நாங்கள் குழுவனோட கேவலமாக இருந்து உழைப்போம். தெருத்துக்கு பாக நாங்கள் அதுக்காக நாங்கள் வெறுப்பு சொல்லலை. எங்களுடைய உழைப்பு இப்படி தான் ஆகிப்போச்சு. 600 இங்கே தானே மொத்த விவசாயம் பண்ணோம். அதெல்லாம் வந்து கேரளத்திலேக்கு அனுப்புது. அது பிழைக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலம் உங்களுக்கு 3வது ஸ்டேட்டு தந்திருக்காங்க, எங்களுக்கு கன்னியாகுமரி தந்திருக்காங்க. புக்கில் படிக்கலாம். என் பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு படிக்க, நீ பிஏ படிக்க வச்சு ஒரு பக்கம் வேலைக்கு அனுப்பியிருக்கேன். கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து தான் ஒரு பிள்ளை நர்சிங்காக படிக்கு. எல்லாமே உழைக்கலாம், கஷ்டப்பட்டு தான் வாழ முடியும். ஆமாம், அதுக்காக நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை. போட்டாங்க இல்லை. இது யூரியா. எதுக்கு? யூரியா வந்து தலைச்சத்துக்கு, தழுக்கிறதுக்கு, காம்ப்ளெக்ஸ் வந்து மணிச்சத்துக்கு. சரி, யூரியா இட்டாதான் அது வளரும். விட்டாதான் வளரும். நம்ம நீங்கள் விட்டாதான் வந்து நாங்கள் விதைப்போம். அதான் ஒரு மொழிக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. ஏன்னா விட்டு விளை வைக்கணும். அங்கேருந்து வைக்கலாம். இப்போ இங்கேருந்து ஏற்றி அங்கே மாட்டுக்கு வரோம். எல்லாம் நம்ம ஒரே தாய் பிள்ளையா இருந்தாங்க தான் அந்த காலமே அப்படி பிரித்து வச்சுருக்காங்க இந்தியாவில். அமெரிக்காலாம் ஒரே நாடாக இருக்கு. பைடன் இப்போ ட்ரம்ப், கிளின்டன் எல்லாமே
நான் படிப்புனா ஆ, 4 தான் படிச்சிருக்கு. ஆ, சரி. பிள்ளைய தான் கூட படிப்பு வச்சிருக்கு. எனக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்த குடும்பத்தில் உள்ளவங்க. ம், சரிதானா? நம்ம அதனால தாயெல்லாம் நம்ம பிள்ளையெல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய ஆட்கள் இதே முரட்டுத்தனமாலவே தமிழனா இருக்கான். ஆனால் இனிஷில் எனக்கு ஒரு பிள்ளையில அம்பு பண்ணிவிட்டாங்க. போராட்டம் நடக்கி தமிழ்நாட்டில். அதெல்லாம் செய்யக்கூடாது. அவனை உடனே தூக்கு தண்டையில் போடணும். டெல்லியில் ஓராட்டம் நடந்து திரும்ப ஒரு காரில் அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம பிள்ளைலாம் நினைக்கணும் ஒரு தப்புமே கிடையாது. எல்லாரும் ஒன்று போல வாழன்னு நினைக்கணும். இந்திய அரசியல் 113 திட்டத்தில் இருக்கு. சரிதா? கேரளா வேற தமிழ்நாடுல எல்லாம் அதுவும் நம்ம பிள்ளைய தான் நினைக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும். உங்க ஊரை அங்கேருந்து இங்கே தோப்படுத்து தங்கியிருக்காங்க. நிறைய ஆட்கள் வேலை பார்க்காங்க. அது உழைக்கட்டும். அதை பற்றி நாங்கள் எங்கள் ஊருக்காரன் பழைய இரும்பு கொஞ்சமாக பெருகிட்டு வரோம். கேரளாவில் கொஞ்சம் பழைய இரும்பு வியாபாரம் பார்க்காங்க. பாத்திர வியாபாரம் பார்க்காங்க. எல்லாரும் பிழைக்காங்க. இப்ப நிறைய இருக்காங்க. நிறைய இருக்காங்க. வியாபாரம் பாத்திர வியாபாரம் எல்லாம் கேரளத்தில் இல்லை. அதனால ஒண்ணும் இல்லை. சரினா நீங்க போட்டோ பிடிச்சி பாருங்க. நான் பிறகு சரி அதை பற்றி ஒண்ணும் இல்லை. ஓகே ரொம்ப தேங்க்ஸ். அதை பற்றி ஒண்ணும் இல்லை. நம்ம தாயா பிள்ளை நினைக்கணும். சரி சரி. അയ്യോ എൻ്റെ പൊന്നെ ഇത്രയും നാളും ചുറ്റി പോയിട്ട് ഇതുപോലെ ഒരാളെ ഇപ്പോഴാണ് കാണുന്നത്. എത്ര മലയാളികൾ എന്തെല്ലാം ശോഭകേട് ചെയ്തോ അത് മൊത്തം ഞാനിപ്പോൾ കേട്ടിട്ടുണ്ട്. എൻ്റെ 2 ചെവി കൂടെ കേട്ടിട്ടുണ്ട്. അതുപോലെ പറഞ്ഞു. പറയാൻ ഇനി ഒന്നുമില്ല. മലയാളികൾ അങ്ങനെ ചെയ്തു, മലയാളികൾ ഇങ്ങനെ ചെയ്തു, അങ്ങനെ നമ്മളെല്ലാം ഒരുപോലെ ആകണം. ഇവിടെ വന്ന് എന്നാ വേണേലും ചെയ്താലും ഞങ്ങളെല്ലാം സമ്മതിക്കും. ഇവിടെ വന്ന് ഫോട്ടോ എടുക്കാനും വീഡിയോ എടുക്കാനും എന്നാ ചോദിച്ചാലും ഞങ്ങൾ സമ്മതിക്കും. പക്ഷേ അവിടെ വരുമ്പോൾ ഇങ്ങനൊന്നും ഇല്ലെന്നൊക്കെയാണ് പറയുന്നത്. കേരളത്തിൽ വരുമ്പോൾ ഫോട്ടോ എടുത്തോ വീഡിയോ എടുത്തോ എന്നാ വേണേലും പറഞ്ഞു തരാമെന്നൊക്കെ പറഞ്ഞ് അദ്ദേഹം യൂറിയ ഇടാൻ പോയിട്ടുണ്ട്. അയ്യോ എൻ്റെ ദൈവമേ. നമ്മുടെ മോദി കല്യാണം പോലും കഴിക്കാതെ വളരെ നന്നായിട്ട് ഭരിക്കുന്നുണ്ട്. പക്ഷേ ഇവിടെ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് കേരളത്തിലോട്ട് വരുമ്പോൾ അവരെ ശല്യം ചെയ്താണ് പറയുന്നത്. ഇവർ പറയുന്നത് ഇവരെത്ര മുട്ടാളായാലും, മുട്ടാളെന്ന് പറഞ്ഞാൽ എത്ര പന്ന ആൾക്കാരാണ്, ഇവർ പന്ന ആൾക്കാരെന്നാണ് മലയാളികൾ പറയുന്നത്. എല്ലാവരും അല്ല, ചിലർ. അപ്പോൾ അവർ പറയുന്നത് എന്നാന്ന് വെച്ചാൽ ഞങ്ങൾ എത്ര വൃത്തികെട്ട ആൾക്കാരാണെങ്കിൽ പോലും എന്നാ വേണമെങ്കിലും അതെല്ലാം ചെയ്തു തരും എന്നാണ് പറയുന്നത്. അതിനൊന്നും യാതൊരു മടിയില്ലെന്നാണ് പറയുന്നത്. എന്ത് കാര്യങ്ങളായിക്കോട്ടെ എല്ലാം അത് കേരളക്കാരെന്നോ മറ്റ് സംസ്ഥാനങ്ങളൊന്നും ഒന്നുമില്ല. എന്ത് ചെയ്താലും അതെല്ലാം ചെയ്തു തരും എന്നാണ് പറയുന്നത്. സത്യം പറഞ്ഞാൽ ഒരു മലയാളിയെ കിട്ടി ഈ കാര്യങ്ങളെല്ലാം പറഞ്ഞ് നല്ലതായിട്ട് തെറി പറയാൻ വേണ്ടി കാത്തിരിക്കുമ്പോഴാണ് ഞാൻ ചെന്ന് വെട്ടപ്പോഴേ ആദ്യമേ ചോദിച്ചത് എന്നാന്ന് ചോദിച്ചാൽ കേരളക്കാരാണോ? അവിടെ നിൽക്കുക കേരളക്കാർ എന്നാ തമിഴന്മാർ നല്ലവരല്ലെന്നാണോ നിങ്ങൾ പറയുന്നതെന്ന് പറഞ്ഞ് ദേഷ്യപ്പെട്ടുകൊണ്ടാണ് വന്നേ. അയ്യോ അതുപോലെ ഞാൻ പേടിച്ചു പോയി. സത്യം പറഞ്ഞാൽ തല്ലി കിട്ടി ഓടുമെന്നാണ് ഞാൻ വിചാരിച്ചത്. അതുപോലെ പേടിച്ചു പോയി. അതുപോലെ കുറേ കാര്യങ്ങൾ പുള്ളി ഇങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടേയിരുന്നു. ഇതാണ് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഞാറ്. ഇത് കണ്ടോ, ഞാറ് കണ്ടോ? ഇതാണ് നടുന്നത്. ഇത് ഏകദേശം നട്ട് കഴിഞ്ഞു. മിച്ചം 3 പിടിയാണ് ഇവിടെ കിടക്കുന്നത് കേട്ടോ. ഇവിടെ 3-4 പിടി വെച്ചിട്ടുണ്ട്. ഇത്രയും പിടി ഇടണം ഞാറായിട്ട് നടാനായിട്ട് നെല്ലിൻ്റെ. അപ്പോൾ അതെല്ലാം ചെയ്ത് കഴിഞ്ഞു കേട്ടോ. അതിൻ്റെ മിച്ചം കിടക്കുന്നതാണിത്. ഇവിടെ എല്ലാവരും നെല്ല് നടുന്നതെന്ന് പറഞ്ഞാൽ ബിരിയാണി അരിയുടെ നെല്ലാണ് നടുന്നത്. ബിരിയാണി അരിയുടെ അതാണ് ഏറ്റവും കൂടുതൽ ഇവിടെ നടുന്നത്, നെല്ലായിട്ട് നടുന്നത്. അതാണ് ഏറ്റവും കൂടുതൽ വിറ്റ് പോകുന്നതെന്നാണ് ഇവർ പറയുന്നത്, ബിരിയാണി അരിയുടെ. അപ്പോൾ അതിൻ്റെ നെല്ലാണ് ഈ കാണുന്നത്. എല്ലാവരുടെയും സപ്പോർട്ട് ഉണ്ടായിരിക്കേണ്ടതാണ്. ബൈ ബൈ.